Influencer. Hey guys, welcome back to my YouTube channel. So இன்னைக்கு என்னோட பேக்ரவுண்ட் டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. இதுதான் என்னோட ஆல் டைம் பேக்ரவுண்ட். என்னோட ப்ரொடக்ஷன் ரூம்ல இருக்கேன். தட்ஸ் ஹவ் மை பிரதர் டிஸ்கிரைப் திஸ் ரூம். நான் எப்பெல்லாம் ரொம்ப ப்ரொடக்டிவா இருக்கேனோ அப்பதான் இந்த ரூமுக்குள்ள போவேன். அதனால இது பேரு ப்ரொடக்ஷன் ரூம். ஓகே, இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா ரொம்ப சீரியஸான டாபிக்லாம் கிடையாது. இந்த ஒரு விஷயம் என் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்துச்சு ரொம்ப நாளா. ஸோ அது உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நானா when in the beginning stage of content creation or being someone to be known, I always look up to content creators. பயங்கர ஃபேமஸான content creators எல்லாம் பார்த்து வாவ் எப்படி லைக் ரசிப்பாங்கல்ல, பச்சையா சொல்லணும்னா எல்லாருமே ரசிப்பாங்க தானே. பாரு இவங்க பாரு, அவங்க கண்டென்ட் எல்லாம் பாரு குவாலிட்டியா இருக்கு, அவங்க எப்படி இவங்கனால இந்த மாதிரி கண்டென்ட் செய்ய முடியுது, லைக் பிரமிப்பா இருக்கு அப்படின்னு நானும் நிறைய பேரை பார்த்திருக்கேன். And once I get to step into their zone, when I say in their zone, நான் அவ்வளோ பெரிய content creator கிடையாது. லெவல்ல இப்ப நான் level 3ல இருக்கேன்னு வச்சுக்கோங்க. அவங்க level 1 நான் level 3ல இருக்கேன். பட் அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு ஜீவன் இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன தெரியும். Okay, when I get to know them in general, நான் எல்லாரையும் சொல்லல, there are few content creators I feel that they are faking themselves in social media. Like literally நான் அது ஃபீல் பண்ணியிருக்கேன். I won't say that everybody, எனக்கு என்ன புரியலன்னா, நம்ம இப்படி இருக்கிற வசி எல்லாருமே இப்படி இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் தட் டோன்ட் செல்ஃப் கிளைம் யோர் செல்ஃப். நான் இந்த மாதிரி தான் இப்படியாப்பட்ட பர்சன்னு சொல்லி ஏன் நீங்களே உங்களை செல்ஃப் கிளைம் பண்ணி மற்றவங்களை ஏமாத்துற மாதிரி எனக்கு தோணுது. நான் பேசிக்கலி பாத்தீங்கன்னா என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க சோசியல் மீடியால, நீங்க நல்லவங்களா இல்ல கெட்டவங்களா, நீ நல்லவங்களா நீங்க நல்லவரா கெட்டவரா அப்படின்னு கேக்குறப்போ I'll be very honest, I'm not நல்லவன். ஓகே, நான் என்னைக்குமே நல்லவன்ற பட்டத்தை சுமக்கிறதுக்கான தகுதியான ஆள் இல்லைன்றத நான் ஒத்துப்பேன். ஹானஸ்டா பேசுவேனே தவிர்த்து அதுக்கோசரம் நான் நல்லவனான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நல்லவன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, எந்த ஒரு ஜீவராசிக்கும் தீங்கு நினைக்காம இருக்கிறது தான் நல்லவங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் அப்படி கிடையாது. நான் எவனாச்சும் என்ன வச்சு செஞ்சானா அவனை எப்படி இன்னும் வச்சு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிற ஆள் தான் நானு. ஸோ ஐ won't fall into that நல்லவன் கேட்டகரி. நான் எதுவா இருந்தாலும் இந்த கண்ணாடி மாதிரில ரிஃப்ளெக்ஷன் கொடுப்பேன், அந்த மாதிரி நானு. So I won't claim myself to be நல்லவன், but I see a lot of people in social media. It's not only the content creator, general people பாத்தீங்கன்னா they show themselves that they are a very like positive, they are like மத்தவங்களுக்கு ஒண்ணுன்னா அப்படி துடிச்சு போறவங்க, மத்தவங்களுக்காக நான் எல்லாத்தையும் கொடுப்பேன், ஏழை எளியோருக்கு உதவி செய்வேன், இவங்களெல்லாம் நான் இப்படிதான் என்கரேஜ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி செய்யற நல்லதெல்லாம் வீடியோ எடுத்து போடுறவங்களும் இருக்காங்க பாத்தீங்களா. நான் ரியல் லைஃப்ல ஒருத்தவங்களை பார்த்திருக்கேன். ஓகே, லைக் இப்ப நான் சொல்றது இந்த அனுபவத்தை, when it comes to off screen மத்தவங்களை போட்டு அவங்க முன்னுக்கே அசிங்கப்படுத்தி இழிவா பேசி கேவலப்படுத்துவாங்க. பட் கட் டு சோசியல் மீடியா they'll be like, பாருங்க நான் எவ்வளவு உதவி செய்யறேன், பாருங்க என்ன மாதிரி ஒரு ஆள் இருக்க முடியுமா, ஐயோ நீங்க அப்படிலாம் என்ன போராட்டாதீங்க அப்படின்னு படம் காமிப்பாங்க. அது லைக் நடிகண்டா, யாரா நீங்க இப்படிலாம் நடிக்க முடியுதுங்கனால எனக்கு அந்த மாதிரி கொஸ்டின் பண்ணோன்னு தோணும். லைக் நீங்க நிறைய பேரு நினைப்பீங்கல்ல சோசியல் மீடியால இருக்கிறது தான் உண்மை, சோசியல் மீடியால எப்படி இருக்காங்கன்னா ரியல் லைஃப்ல இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது. அப்படி ஒரு எண்ணத்துல இருந்தீங்கன்னா பிளீஸ் திருத்தரான் யோர் மைண்ட் செட். அப்படி கிடையாது. பிகாஸ் ஐ யூஸ் டு திங்க் தட் ஆல்சோ. இப்படி இருக்காங்கன்னா ரியல் லைஃப்லயும் அவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் when I get to know certain people, not everybody, certain people, I realized it எப்படா அப்படின்ற மாதிரி இருக்கும். I used to be the person where நிறைய content creators இல்ல சில content creators என்ன ஃபாலோ பண்ணாலும் இல்ல யாராச்சும் இந்த ப்ளூ டிக் இருக்கிறவங்க நம்ம ஃபாலோ பண்ணாலும் நானும் கெத்து தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும்னு நான் ஆசைப்பட்டிருக்கேன். பட் ஆஃப்டர் getting to know them in a certain level, I feel like அப்படி இருக்கும்,
அப்படின்னு இப்பெல்லாம் வந்து யாராச்சும் ப்ளூ டிக்கோ இல்லாட்டி யாராச்சும் ஒரு பெரிய ஆள் ஃபாலோ பண்ணாலே கொஞ்சம் பயமா இருக்கு. இது எந்த புத்துல இருக்கிற பாம்புன்னு தெரியலன்னு சொல்லிட்டு. ஐம் நாட் சேயிங் எவ்ரிபடி, பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் பாக்குறப்போ அந்த மாதிரி தான் நான் பார்த்திருக்கேன். ஸோ இட்ஸ் நாட், ஐ டோன்ட் லைக் வாவ் எனிமோர், யூனோ, டு கண்டென்ட் கிரியேட்டரா இருக்கட்டும், இல்ல சோசியல் மீடியால இருக்கிற நிறைய பேரை நான் யாரெல்லாம் வாவ்னு பார்த்தேனோ இப்ப எனக்கு அவங்க வாவ்னு தெரியல. அது ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, உங்களுக்கு பிடிச்ச ஆளை வந்து ரொம்ப கிட்டத்துல நீங்க போய் பார்க்க கூடாது, ஏன்னா நீங்க ரொம்ப கிட்டத்துல இருந்து போய் பாத்தீங்கன்னா அவங்க குறைகள் தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு. அது வந்து நான் ரொம்ப ரியலைஸ் பண்ணேன். சோ ஜஸ்ட் தட் நிறைய பேர் இப்போ ஒரு ரொம்ப காமனரா இருக்கிற, நானும் ஒரு காமனர் தான் ஆக்சுவலி. இப்ப வரைக்குமே ஒரு காமனரா இருக்கிறப்போ நம்ம எப்போதுமே எல்லா விஷயத்தையும் வந்து வாவ் எப்படிரா அவங்களெல்லாம் ஒரு 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 கிளாமரைஸ் பண்ணுவோம். ஒரு 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 என்ன சொல்லுவாங்க, ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்ப்போம். அவங்களாம் வந்து வேற லெவல், அவங்களாம் மாஸ், நம்மளாம் அவங்க லெவலுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்ப்போம்ல. ஆக்சுவலி அப்படி கிடையாது. நம்ம தான் அப்படி யோசிக்கிறோம், அவங்க அப்படி கிடையாது. தெரியுதா? அவங்களும் நார்மல் ஹியூமன் பீயிங் தான். அட் த சேம் டைம் எனக்கு வந்து என்ன, நான் என்ன யோசிப்பேன்னா, even though you are a content creator, there has to be a sense of என்ன சொல்லுவாங்க, நிஜம் உனக்கும் ரீல் உனக்கும் ஒரு ஒரு ஸ்ட்ரிங்னாச்சும் அட்டாச்சா இருக்கணும்னு நான் நினைப்பேன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆம் அ கண்டென்ட் கிரியேட்டர் ஆல்சோ. நான் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்னு எல்லாம் சொல்லிக்கிறீங்க, அதெல்லாம் நானும் சொல்லிக்கிறேன். ஒரு கண்டென்ட் கிரியேஷன் வர்றப்போ நான் என்டர்டெய்னிங்கும் கொடுப்பேன், அதே சமயம் எனக்கு என்னோட பெர்ஸ்பெக்டிவ் சொல்ல வேண்டிய விஷயத்தையும் நான் சொல்லுவேன். இதுக்கோசரம் நான் இதை மறைச்சேன்னா, உங்களுக்கு ஒண்ணு கவனிச்சீங்கன்னா, என்னோட காமெடி வீடியோஸ் எந்த அளவுக்கு நல்லா ஓடுமோ, நல்லா பயங்கரமா ஓடும். அப்பதான் பார்த்து எதையாச்சும் பேசி நான் வந்து வந்த ஃபாலோவர்ஸ் எல்லாம் விரட்டி அடிக்கிற மாதிரி ஏதாச்சும் செய்வேன். பட் டு பி வெரி ஆனஸ்ட், when I like reflect பண்ணி பாக்குறப்போ, I want people who வாய் வளருது accept me for both of my character. யாருமே வந்து இவங்க இப்படித்தான் அப்படின்னு இருக்கிறது கிடையாது. அண்ட் a lot of the time சோசியல் மீடியால என்ன நடக்கும்னா, ப்ரொஜெக்ஷன் நிறைய நடக்கும். ஒருத்தவங்க பாசிட்டிவ்னா பாசிட்டிவாவே தான் இருப்பாங்க, கவனிச்சிருக்கீங்களா? ஒருத்தவங்க காமெடினா காமெடியனாவே இருப்பாங்க. யாருமே வந்து அவங்களோட பர்சனாலிட்டி வந்து காமிக்க மாட்டாங்க, எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க, பிகாஸ் that might affect the way people see them. And to be very frank, அந்த மாதிரி இருந்தாக்கா நீங்க ஆர்கானிக்கான ஒரு பர்சனை நீங்க வந்து ஃபாலோவரா சேர்த்துக்கிறீங்களா அப்படின்னு எனக்கு கேட்கணும்னு தோணுது. பட் யா, இது எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போகுதுல இந்த டாபிக். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே நான் அதுதான் சொல்ல வரேன், வெல்த் இதெல்லாம் பாலுன்னு நம்பாதீங்க. சோசியல் மீடியால நல்லது பேசுறாங்க, அவங்க வந்து நல்லவங்களா தெரியுறாங்கிறதுக்காக அவங்க நல்லவங்களா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எதுவா இருந்தாலும் தீர விசாரிச்சு இறங்குங்க. And I see a lot of people also say that, இவங்க வந்து இவ்வளவு ஃபாலோவர் வச்சிருக்காங்க, இவங்க பெரிய கான்டென்ட் கிரியேட்டரா இருக்காங்க, இவங்க இன்ஃபுளுசரா இருக்காங்க, என்கிட்ட பேசுறாங்க, என்கிட்ட வந்து ஆசையா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பாதீங்க. அட் எண்ட் ஆஃப் த டே அவங்க கான்டென்ட் கிரியேட்டரோ இன்ஃபுளுசரோ என்ன கர்மம் வேணாலும் இருந்துட்டு போட்டோம், எல்லாம் மனுஷால் தான் இப்படி குரங்கு மாதிரி மனசு எப்படி வேணாலும் தவ்வோம். இவங்க கான்டென்ட் கிரியேட்டர், இவங்க சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்னால இவங்க நல்லவங்க அப்படின்னு நீங்களே ஒரு லுலு சுத்தாதீங்க. யாருமே அப்படி கிடையாது. ஓகே? எதுவா இருந்தாலும் தெளிவா சிந்திச்சு செயல்படுங்க. ஓகே, பாய் கைஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கா இல்லையான்னு தெரியல, என் மன குமரலை கொட்டி தீர்த்து விட்டு தோழி மாதிரி நான் தீர்த்து விட்டுருக்கேன். ஓகே, சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ லெட் மீ நோ. பை.